தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த கேட்டுக் கொண்டிருந்த அந்த மனுஷனை பவுல் உற்று பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. எப்படிப்பட்ட வெளிப்பாடுனா, சத்தியத்தை கேட்கிற அந்த பிறவி சப்பானியா இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ரட்சிப்பு தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவுதான் ரட்சிப்பு. தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் காண்பிக்கிற இரக்கம் தான் ரட்சிப்பு. அப்படிப்பட்ட ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அந்த சத்தியத்தை கேட்கிற மனுஷனுக்குள்ள உண்டு என்று பவுல் கண்டு அந்த வார்த்தை நாளைக்கு செய்ய விரும்புகிறார். அந்த விசுவாசத்தை கண்டு பவுல் மூலமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருப்பது நம்மளுக்கு காரியத்தை வாழ்க்கை பண்ணாது. சத்தியத்தை கேட்கும் போது தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நம்மளுடைய இருதயமானது விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார், என்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் இந்த வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிறேன் என்கிற விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களால் நான் கேட்கும் பொழுது கர்த்தர் வல்லமை உள்ளவரால் நம் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். அந்த பிறவி சப்பானிக்கு இவர்கள் மணிக்கணக்கா ஜெபிக்கல, தனிப்பட்ட முறையில கொண்டு போய் வச்சு ஜெபிக்கல, எந்த பூசி ஜெபிக்கல, அப்படியெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு. ஆனா இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார்னா, சத்தியத்தை பேசுகிறார் பவுல். அந்த பேசும் பொழுது அவன் கேட்கும் பொழுது அவனுடைய இருதயமானது விசுவாசிக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை கண்டு அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நம்ம சத்திய